ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சண்முகம் வீட்டில் இருந்து எல்லாருமே பொங்கலுக்காக பேட்டி கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ என்னென்னா பேப்பரில் வந்துடுது. ஸோ இந்த பேப்பரை நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் அண்ணன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கியமும் சிவபாலனும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னத்தடா பார்க்காங்க, அதானிக்கா எனக்கு தெரியல அப்படின்னுட்டு, என்ன தடி பார்த்து ரசிச்சிட்டு இருக்கு, எங்க கொடு அப்படின்னு சொல்லி பேப்பரை பிடிங்கினது, என்னங்க இப்படி சொல்லாம கொள்ளாம வாங்கி எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம பாக்கியம் சத்தம் போடுறாங்க. பேப்பரை பார்த்து செம்ம அதிர்ச்சி ஆறாங்க பாக்கியம். நம்ம சவுந்தரபாண்டி, ஓஹோ, அந்த வெறும்பைய குடும்பம் இப்படி பேட்டியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டா இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கசக்கி அங்க இடத்துல எரிஞ்சதும் உடனே பாக்கே செம்ம டென்ஷன் ஆகி, உங்களுக்கு எதுக்கு இப்படி புத்து வேணியோ, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு, இங்க பாருடி, எனக்கு இது சுத்தமா பிடிக்கலடி, அவங்கள நிம்மதியா வாழ நான் விட மாட்டேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி சத்தம் போடுறாங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் வேணான்னு தான் என் பிள்ளையே அங்க போயிட்டான். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம வம்பளுக்குறீங்க, அவனை தான் நான் ஃபர்ஸ்ட் நிம்மதியா வாழ விட மாட்டேன், அவன் குடும்பமே ஒழுங்கா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு, குடும்பத்தையே ஒழுங்கா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாண்டு சவுந்தரபாண்டி திட்டினது. சி, என்ன மனுஷன் இவரு அப்படின்னு திட்டிட்டு பாக்கி அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் சண்முகம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வெங்கடேஷ் மட்டும்தான் இருக்காங்க. வெங்கடேஷ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கைக்கு அந்த பேப்பர் கிடைக்குது. பேப்பரை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி உடனே அந்த இடத்துலயே கசக்கி எரிஞ்சிடுறாங்க. விட மாட்டேன்டா சண்முகம், உன் குடும்பத்தை மட்டும் இல்ல, உன்னை உன் தங்கச்சியை யாரையும் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கீங்களா, வார பொங்கலுக்கு இதே மாதிரி பேட்டி கொடுப்பீங்களா, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு பாக்குறேன்டா, எல்லாரும் தனித்தனி திசையில இருப்பீங்க, அப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனி திசைக்கு ஓட விடல, என் பேரு வெங்கடேஷே இல்லைங்கிற மாதிரி செம்மையா அந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க நம்ம வெங்கடேஷன். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா பேப்பர் கசங்கி கிடக்கு. இதை நம்ம சண்முகம் பார்த்துடுறாங்க. உடனே பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அவங்க எல்லாரும் இருக்கிற போட்டோ தான். இதை பார்த்து நம்ம சண்முகம் சம அதிர்ச்சி ஆகி உடனே வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. டேய், எதுக்குடா இப்ப வராதமா கத்திட்டு இருக்கா அப்படின்னு பரணி கேக்குறாங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு, என்ன இது, நம்ம எல்லாரும் வந்திருக்கிற போட்டோ தானேடா பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னதும், அது இல்லை, நான் வார நேரம் இதை யாரோ கேவலம் கெட்டவன் இப்படி கசக்கி நடு வீட்டுல போட்டு வச்சிருக்கான் அப்படின்னது, என்னென்ன சொல்றேன், பேப்பரை கசக்கி போட்டிருக்கானா, கண்டிப்பா நாம இந்த போட்டோல இருக்கிறது பிடிக்காத யாரும் ஒருத்தர் தான் இப்படி கசக்கி போட்டிருக்கணும்னு, இந்த வீட்டுல இருக்கிறவங்களை தவிர வேற யாருன்னு வெளியிடத்துல இருந்து வர முடியும் அப்படின்னு ரத்னா வெங்கடேஷ் குத்தி காமிச்சு பேசுறாங்க. இதை கேட்டு வெங்கடேஷ் செம டென்ஷன் ஆகி, அப்போ என்ன ரத்னா, இந்த வீட்டுல வெளியாளன்னு சொன்னா நானும் முத்துப்பாண்டியும் தானே, அப்படின்னா நான் பண்ணன்னு சொல்ல வாரியா, இங்க பாருங்க, நானும் உங்களை சொல்ல இல்லையே, நான் ஒரு குத்து மதிப்புக்கு சொன்னேன், இந்த வீட்டுல இருக்கிறவங்களை தவிர கண்டிப்பா யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே, நாங்க இந்த வீட்டுல இல்லாம போன டைம் நீங்க தானே இருந்தீங்க, இதை நீங்களே பண்ணிக்க கூடாது, நான் என்ன சந்தேகமா படுறேன், உண்மை தானே சொல்றா அப்படின்னதும் உடனே பரணி டென்ஷன் ஆகி, ரத்னா, கண்ணால காணாம எதுக்கடி தேவையில்லாம அவன் மேல பழி போடுற, இங்க பாரு, அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் அப்படின்னு ரத்னா செம டென்ஷன் ஆனதும் இந்த பக்கம் பரணி இங்க பாருடா, வெளியில யாரும் பிடிக்காதவங்க தான் வேணும்னு கசக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு போயிருக்காங்க, இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாம விடு சண்முகம் அப்படின்னு பரணி சண்முகத்தை சமாதானப்படுத்துறாங்க. உடனே சண்முகம், இங்க பாருல, இது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, இந்த பேப்பர்ல இப்படி உரம பிடிச்சி சுத்தி எரிஞ்சவ மட்டும் என் கண்ணில் படுத்தோம், அவன் கைய முறிச்சிடுவான் அப்படின்னதும் வெங்கடேஷ் அதிர்ச்சியா. நம்ம முத்துப்பாண்டி ஆபீஸ்க்கு போறதுக்கு டைம் ஆச்சு போல இருக்கு. உடனே நம்ம முத்துப்பாண்டி குளிக்கலான்னு வராங்க. அப்போ உள்ள வேணும்னே வெங்கடேஷ் குளிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஐயோ வெங்கடேஷ், எவ்வளவு நேரமா குளிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு வெங்கடேஷ், குயிக்கா குளிச்சுட்டு வாங்க அப்படின்னதும் வேணும்னு குளிச்சுட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு நம்ம சண்முகம் வராங்க. அண்ணன் அங்க பாருன்னு, அவரை குளிச்சுட்டே இருக்காரு, இவருக்கு வேற டைம் ஆச்சு, அவர் ரொம்ப நேரமா குளிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னதும் உடனே சண்முகம் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ வெங்கடேஷ், என்ன பண்றீங்க அப்படின்னும் போது உடனே சண்முகம் பரணியை முறைச்சு பார்த்துட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. வெங்கடேஷ், குளிச்சிட்டீங்களா வெங்கடேஷ், குளிச்சா பக்கன வாங்க, முத்துப்பாண்டிக்கு டைம் ஆச்சு அப்படின்னு பரணி சொன்னதோ, இப்பதான்
சிஸ்டர் நான் தான் குளிச்சு கொண்டே இருக்கேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து தாமதிச்சுட்டே இருக்காங்க. உடனே முத்துப்பாண்டி என்ன பண்றாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, இவன் இந்த காலத்துல வரமாட்டான், நீங்க வாங்க, நான் வேணும்னா வெளியில வெந்நீர் வச்சு கொடுக்குறான் அப்படின்னு சண்முகம் சொன்னதும், பரவாயில்ல மச்சான், எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு செம்ம டென்ஷன்ல முத்துப்பாண்டி வந்து ரெடி ஆயிட்டு கிளம்பிடுறாங்க.